என்னுடைய முதல் உரையை விட என் தங்கை நன்றாக பேசினார் என்று பிரியங்கா காந்தியின் மக்களவை கன்னி பேச்சை பூரித்து பாராட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி. வயநாடு தொகுதியின் எம்பியான பிரியங்கா காந்தி முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றினார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி நடந்த இந்த விவாதத்தில் பேசிய பிரியங்கா காந்தி, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் பாஜக மேற்கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் அவரது முதல் உரை குறித்து பிரியங்கா காந்தியின் அண்ணனும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி, அருமையான பேச்சு, எனது முதல் உரையை விட அவரது உரை சிறப்பாக இருந்தது என்று கூறியுள்ளார். பிரியங்கா காந்தியின் முதல் பேச்சு எக்ஸலண்ட் என்று அவரது அம்மா சோனியா காந்தி பாராட்டியுள்ளார். தனது மனைவியின் முதல் நாடாளுமன்ற உரை குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள தொழிலதிபர் ராபர்ட் வதேரா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நாடு முழுவதிலும் தனக்கு கிடைத்த அனுபவத்தை பற்றி மிக தெளிவாக பேசினார். மக்களவை சரியாக செயல்பட வேண்டும், அவையில் விவாதங்கள் நடைபெற வேண்டும், பல்வேறு மாநில மக்கள் சந்திக்கும் சிரமங்களை பிரதமர் மோடி கவனிக்க வேண்டும். நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். காங்கிரஸ் வலுவாக முன்னேறும் என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே, அருமையான பேச்சு, மிகவும் நல்லது. அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அவர்கள் இந்த நாட்டின் பெண்களையும் மக்களையும் பாதுகாக்கவில்லை என்பது போன்ற அனைத்து உண்மைகளையும் அரசாங்கத்தின் முன் வைத்துள்ளார். அவரது செயல்திறனில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறியுள்ளார்.